பிரியமானவர்களே, இன்றைய ஜெபம் எபேசியர் 6 அதிகாரம் 10 கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவம் என்று சொல்லப்படுகிறதான உம்முடைய நாமத்திலும் யெகோவா என்கிற நாமம், யெகோவா ரஃபா என்கிற நாமம், யெகோவா ஈரே என்கிற நாமம், ஆண்டவரே யெகோவா ஷம்மா என்கிற நாமம், ஆண்டவரே யெகோவா ஷலோம் என்கிற நாமத்திலும் ஆண்டவரே உம்முடைய சத்துவமாய் இருக்கக்கூடிய கிருபை, உம்மை பற்றும் விசுவாசம், ஆண்டவரே உம்மை துதிக்கின்ற துதி, இன்னும் தேவனுடைய ஆவி, தேவனுடைய பலன் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் கொண்டிருக்கிறவர்களாய் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, பரிசுத்த வார்த்தைகளிலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களாய் இருக்கக்கூடியதான ஆண்டவரே சத்தியத்திலும் நீதியிலும் விசுவாசத்திலும் ஆண்டவரே நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஜெபத்திலே மிகுந்த மன உறுதியோடு கூட இருந்து விழித்திருந்து ஜெபிக்கிறதிலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எந்த உலகம் மாமிசம் பிசாசு கடுத்த அவிசுவாச காரியங்களிலே ஆண்டவரே நாங்கள் எண்ணி ஈடுபட்டு நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்று விசுவாசத்தோடு கூட பரிசுத்தவான்களைப் போல ஆண்டவரே நீதிமான்களைப் போல அவர்களுடைய திருஷ்டாந்தங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே அநேகருக்கு நாங்கள் திருஷ்டாந்தங்களாய் விளங்க கர்த்தர் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திலும் உம்முடைய நாமத்திலும் உம்முடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலிலும் நாங்கள் பலப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.